ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம விநாயகரோட கும்பாபிஷேக வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள், அதாவது முதற்கால பூஜை நடந்துட்டு இருந்தப்போ நாங்கள் போனோம். அப்போ போயிட்டு அங்கே சாமியை தண்ணிக்குள்ளே போட்டுருந்து மறுபடியும் எடுத்து நெல்லில் போட்டு வச்சுருந்தாங்க. அதற்கான முதற்கால பூஜைகள்லாம் பண்ணாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கருவறைக்குள்ளே எடுத்து வச்சுட்டு முதற்கால பூஜை முடிஞ்சோடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த கிளிப்பிங்ஸை கருவறைக்குள்ளே சாமியை வைக்கிற கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். விநாயகரை முறைப்படி பூஜை செய்து உள்ளே போய் கருவறைக்குள்ளே வச்சுட்டாங்க. அடுத்த நாள் கும்பாபிஷேகம். நாங்கள் போயிட்டு வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம். அப்போ இரண்டாம் கால பூஜைலாம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கலசத்துக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வர கும்பாபிஷேகம். முதல் முறையாக எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா பெரியவங்களும் சேர்ந்து எஃபர்ட் போட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்காங்க. இது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நான் ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு போகிறனோ இல்லையோ, திருவிழாவுக்கு போகிறனோ இல்லையோ, ஆனால் கும்பாபிஷேகம் எங்கே நடக்குதுனாலும் உடனே நாங்கள் அடித்து பிடிச்சி போயிடுவேன். ஏன்னா அந்த கோபுர தரிசனத்தை பார்க்குறது, அந்த கலச பூஜையை பார்க்குறது அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கலச பூஜையை பார்க்குறது, இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறது, ஒரு வருஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போய் நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்தளவுக்கு நம்ம இங்கே இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம இது இங்கே நம்ம பார்க்குற நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு இதை நான் ஷேர் பண்ணலாம், அவங்களும் இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து நவக்கிரக பூஜை, அதை முடிச்சுட்டு நவக்கிரக பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாம் இப்போது நம்ம தலைவரை பார்க்க போகிறோங்க. இவர் தாங்க வெற்றி விநாயகர். நமக்கு எல்லாருக்கும் வெற்றியை தரக்கூடிய விநாயகருங்க. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் நம்ம வெற்றி விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்காருல்ல. கலச பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகருக்கு அலங்கார பூஜையும் பூஜையும் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்கள கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்தோம். வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலோட பிரகாரத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். எப்படி இருக்குது, லைட் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது என்னோடய பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கும்பாபிஷேக பூஜையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ.